அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் சுபைர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். டீலிமிட்டேஷனுக்கு எதிராக சென்னையில 7 மாநில அரசியல் கட்சி தலைவர்கள் ஒன்று கூடியிருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில 4 முதலமைச்சர்கள், 2 துணை முதலமைச்சர்கள். ஒட்டுமொத்தமா இந்த இதுல என்ன தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்கன்னா 25 வருடங்களுக்கு டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாது, ஒத்தி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கூட்டம். அது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்திருக்கக்கூடிய முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். இதை தொடர்ந்துதான் மற்ற மாநிலம் பேச ஆரம்பிச்சு. முதலில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதை பத்தி பேசுறாரு. இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் வந்துச்சுன்னா நம்ம நம்மளுடைய தொகுதியை இழக்க நேரிடும், வடநாட்டில் தொகுதியில் அதிகரிக்கக்கூடும், நம்மளுடைய பிரதிநிதித்துவம் அங்கே குறையும், நம்மளுடைய குரல் அங்கே கேட்காது அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வைக்கிறார். அதற்கு பிறகுதான் மற்ற மாநில முதலமைச்சர்கள் இதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க, பேசுறாங்க, ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க. இந்த கூட்டம்லாம் நடக்குமா, இத்தனை கட்சி தலைவர்கள் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசப்பட்ட விஷயத்தை இன்னைக்கு முகத்துல கரிய பூசுற மாதிரி இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காரு. சொல்ல போனோம்னா ஆந்திராவினுடைய தெலுங்கானா முதலமைச்சர், ஆந்திராவுடைய பிரதிநிதித்துவம் வந்திருக்காங்க. இதுல சந்திரபாபு நாயுடு வராம சந்திரபாபு நாயுடைய கூட்டணியில் கூட பவன் கல்யாண் கட்சியை சேர்ந்து ஒரு நம்ம எம்பி அமைச்சிருக்காங்க. அதுதான் ட்விஸ்ட். இது என்னன்னா, நாங்க கூட்டணியில இருக்கிறோம், எங்களுக்கு தேவைப்பட்டா இந்த பிரச்சனை நாங்கள் கையில் எடுப்போம் அப்படின்னு மத்திய அரசுக்கு ஒரு சின்ன ஒரு சமிக்கை கொடுத்திருக்காரு சந்திரபாபு நாயுடு. அது அப்படிதான் கூட்டத்தை புறக்கணிச்சா மக்கள் கேள்வி கேட்பாங்க, எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பாங்க. நாங்களும் தென் மாநிலத்தை சேர்ந்தவங்க தான், நாங்களும் அந்த கூட்டமைப்புல இருக்கிறோம், எங்களுடைய பங்களிப்பும் இருக்கு, நீங்க ஏதாவது சேட்டை பண்ணீங்கன்னா நாங்களும் இதை கையில் எடுப்போங்கிற ஒரு சமிக்கையை மத்திய அரசு கொடுத்திருக்காரு. மற்றபடி நீங்க நிறைய தலைவர்கள் பேசினாங்க. அதுல குறிப்பா தெலுங்கானா மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவுடைய மகன் ராமராவ் பேசின விஷயம் தான். நீங்க பிக் பிரதரா இருக்கணும், பிக் பாஸா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு நோக்கி கேட்டிருக்காரு. இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு சமிக்கையாக பார்க்கப்படுது. இது இந்த ஒரு கூட்டம் நடக்குமாங்கிறது எல்லாரும் யோசிச்சாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தமிழ்நாட்டில இருந்தா ஒவ்வொரு பிரச்சனையும் முதல்ல தொடங்க இடம் தமிழ்நாடு தான். இடஒதுக்கீடா இருக்கட்டும், மொழிப்போரா இருக்கட்டும். மொழிப்போர் நம்ம இங்க ஆரம்பிச்ச பிறகுதான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் பத்தி எரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிரச்சனையை பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள கூட வராத நிறைய முதலமைச்சர்கள் கூட இன்னைக்கு சொந்தமா பேசியிருக்காங்க. இப்ப கூட சமீபத்துல ஹேமந்த் சோரன் பத்தி பேசியிருக்காரு. இது கண்டிப்பாக இது பாதிக்கப்படும், இது நாங்க ஆதரவு தரோம்னு சொல்லி ஜார்க்கண்டுடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் பேசியிருக்காரு. நவீன் பட்நாயக் வராட்டியும் கூட வீடியோ கான்ஃபரன்ஸ்ல அவரு ஆதரவு கொடுத்திருக்காரு. நிறைய ஜெகன்மோகன் ரெட்டி, நிறைய தலைவர்கள், கிட்டத்தட்ட தென்னிந்திய தலைவர்கள், கிட்டத்தட்ட 30% உள்ள தென்னிந்திய தலைவர்கள் இதுல கலந்துருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கு வருவாய் தரக்கூடிய 40% வருவாய் தரக்கூடிய மாநிலங்கள் இதில் கலந்துருக்கு. அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக ஒரு பெரிய நெருக்கடியை இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஏற்படுத்தி இருக்கார் மத்திய அரசுங்கிறது மாற்றுக்கிறதே கிடையாது. தமிழ்நாடு மட்டும் பிஜேபி எதிர்த்தா பரவாயில்ல, தென்னிந்தியால எல்லா மாநிலங்களும், அதையும் தாண்டி வட இந்தியால நீங்க சொன்ன மாதிரி ஜார்க்கண்ட், அதுக்கப்புறம் பஞ்சாப், டெல்லி எல்லா மாநிலங்களும் எதிர்க்கிறாங்கன்னா இது மிகப்பெரிய தலைவலியா உருவாக்கும் இல்லையா பாஜக? அது எப்படி எதிர்கொள்ள போறாங்க? இது தலைவலியா உருவாக்கும்னா, இந்த டீலிமிட்டேஷன் 25 வருடத்துக்கு ஒருக்கா இதை ரீகன்சிடர் பண்ணுவாங்க. 1975 பிறகு நடத்தவே இல்லை, அது பங்கீடு செய்யவே இல்லை. 99 இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வருது. அப்ப வாஜ்பாய் கவர்மெண்ட் இருக்கு. அப்ப திமுக வாஜ்பாய் கவர்மெண்ட்ல கூட்டணியில இருக்கு. அப்ப கூட்டணி கட்சியினுடைய அந்த ஆலோசனையை கேட்டு தள்ளி வைக்கிறாங்க, இன்னொரு 25 வருஷம் கழிச்சு நடத்திக்கலாம் அப்படின்னு. ஆனா அப்ப இருந்த கட்சி, அப்ப இருந்த ஆட்சியாளர்கள்ட்ட ஒரு ஜனநாயகம் இருந்துச்சு. கூட்டணி கட்சியினுடைய கோரிக்கையை ஏற்று தள்ளி வச்சாங்க, அதுல ஒரு நியாயம் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிறவர்கள் இது அஜெண்டாவில் கொண்டு வராங்க. அதாவது 800 சீட்டுக்கு மேல நாடாளுமன்றத்தில் சேரெல்லாம் போட்டு வச்சுட்டு டீலிமிட்டேஷன் கொண்டு வரோம் அப்படின்னா ஒரு திட்டத்தோட தான் பண்றாங்க. இது முழுவதுமாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை அதிகமாக்கிட்டு, தென்னிந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை குறைச்சிட்டு, அவர்களுக்கு தேவையான திட்டங்களை அந்த வட இந்திய மாநிலங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சு நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தோட தான் இதை கொண்டு வராங்க. அதுக்காக தான் சேரும் அதிகமாக போட்டாங்க. நாடாளுமன்றத்தில் புதிய நாடாளுமன்றம் கட்டி 800க்கும் மேற்பட்ட சீட்டை கொண்டு போட்டுட்டு எல்லாம் ரெடிப்பட்டாங்க. RSS கோர் அஜெண்டா என்னன்னா, அதிகார பகிர்வு இருக்கக்கூடாது. அவருடைய மெயின் லாஜிக் என்னன்னா, அதிகார பகிர்வு. அதிகாரம் ஒரு இடத்துல தான், ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே ஆட்சியாளர், ஒரே அதிகாரம் தான். அதிகாரம் பகிர்ந்தளிக்கவே கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா RSS இருக்கும். RSS சித்தாந்தமா தான் கோவத்தில் அதை பத்தி தான் எழுதியும் இருக்கிறார். அப்படிங்கும்போது அதை நோக்கி தான் போறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வராங்க. அதிகார பகிர்வு இருக்கக்கூடாது. முதல் தென்னிந்திய மாநிலத்தினுடைய அதிகார பகிர்வு குறைச்சோம்னா வட இந்திய மாநிலத்தை கொஞ்சம் குறைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட தான் கொண்டு வராங்க. ஆனா இதை இந்த முறை 400 தொகுதிகள் அவங்க ஏற்கனவே இருந்த மாதிரி இருந்திருந்தா இந்த போராட்டம் கூட பண்றதுக்கு நமக்கு வாய்ப்பே இருக்காது. நடத்திட்டு போயிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா அங்க இருக்கிறதுனால ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. இன்னைக்கு தென்னிந்தியாவை சேர்ந்த சந்திரபாபு நாயுடு ஒரு முக்கியமான பங்கா இருக்காரு. அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும். அவங்க 26ல கொண்டு வருது கொஞ்சம் அவங்க அச்சப்படுவாங்க. ஆனா அது கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சியும் எடுப்பாங்க. இந்த கூட்டமைப்பு அதுக்கான தடுக்கிறதுக்குள்ள எல்லா முயற்சியும் பண்ணுவாங்க. சட்ட ரீதியான போராட்டங்கள்,
ஜனநாயக ரீதியான போராட்டங்கள், நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் சரி வெளியிலும் சரி இது மிகப்பெரிய அளவில் போராட்டம் எடுத்துருப்பாங்க. எப்படி ஒரு 3 வேளாண் சட்டங்களை அவங்க திரும்ப பெற்றாங்களோ அதுக்கும் இது இதே மாதிரி பின்வாங்கக்கூடிய சூழ்நிலை இது ஏற்படும். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியை இன்னைக்கு ஏற்படுத்திருக்கு. பல மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா எதிரெதிர் துருவங்களா இருக்கிற கட்சிகளே வந்து இன்றைக்கு இந்த மீட்டிங்ல வந்து ஒன்றா கைகோர்த்து கலந்துருக்காங்க இல்லையா? இது ஸ்டாலின் கிடைத்த வெற்றி தான், அப்படிதான் எடுத்துக்கணும். மிகப்பெரிய வெற்றி. அதாவது தெலுங்கானா எடுத்துங்க, தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டியும் அங்க இருக்கக்கூடிய சந்திரசேகராவும் நேரெதிராக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பிரச்சனைக்கு முன்னணிக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் கத்துக்க முடியாது. தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் முதல்ல புரிஞ்சுக்கணும். என் மாநிலங்கள் பாதிக்கு நம்ம வீடே இன்னைக்கு பிரச்சனை, வீட்டுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க வீடே பஞ்சாயத்து ஆகி போச்சு, வீட்டை முதல்ல காப்பாற்றணும் அப்படிங்கும்போது அதை புரிஞ்சு கொண்டார்கள். நம்ம தான் முதல்ல தொடங்கி வைக்கிறோம். ஆனா புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஒன்று சேர்ந்து வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் இன்னும் வந்து அதை வந்து புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. அவங்க எப்ப கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்களா, இதுல பாதிப்பு இல்லையே, வட மாநிலங்களை தானே கூட்ட போறாங்க, இங்க நம்ம குறைக்காதே. பாஜகவை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து போய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இங்க இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கைலாம் குறையாதுங்க, அவ குறையாத வட மாநிலத்தை கூடுங்கள, அதை சொல்ல மாட்டாங்க. ஒரு சைடை மட்டும் சொல்லுவாங்க. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39க்கு எந்த பிரச்சனை வராது. இப்போ வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய பீகார்ல யூபியில் 80 இருக்குன்னா 120 ஆகும். பீகார்ல வந்து 49 இருக்குன்னா அது 50 ஆகும். அப்படி நீங்க கூட்ட வைக்கல. வடமாநில எண்ணிக்கை கூடுறப்ப நம்ம டவுன் ஆயிடுவோமே. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்க இருந்து போய் பேசியே மைக் ஆஃப் பண்றீங்க, நினைச்சதை கொண்டு வர்றீங்க, பேச விட மாட்டேங்கிறீங்க, ஃபண்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, புதிய கல்வி ஏதாவது பணம் தரும் மிரட்டுறீங்க. 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வளவு வெயிட்டா அங்க பேசியுமே எடுபடல. அப்ப நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை குறைச்சிட்டீங்கன்னா அங்க பேச்சே எடுபடாது. போட போறது இல்லை அப்படிங்கிற அப்படிங்க போட தேவையே இல்லைங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்க. அப்போ இது வந்து என்னன்னா இது ஒரு பக்கத்துல ஒதுக்கி விடுற மாதிரி தான். நம்மளே வந்து ஒரு தனியாக ஒதுக்கிட்டு நாங்க எங்களுக்கு தேவையானது நாங்க வடநாட்டு நாடாளுமன்ற வச்சு படிக்கிறோம், நீங்க எங்களுக்கு தேவையில்லைங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அஜெண்டா பேஸ்ல பண்றாங்க. ஆனா ஒருவேளை அது நிறைவேறினா இங்க இருக்கிற மாநிலங்கள் எம்பிக்கெல்லாம் தேவையில்ல, நாங்க வடநாட்டை வச்சு நாங்க ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தா என்ன மாதிரியான ஒரு ஆபத்து வரும்? இல்ல அது வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக போராட்டத்தை மாறி வேற ஒரு போராட்டமா போயிடும். இந்தியாங்கிறதே ஒரு பன்முகத்தன்மை உள்ள ஒரு நாடு தான். பல விதமான லேண்ட்ஸ்கேப், பல விதமான நிலப்பரப்புகள் ஒன்றிணைக்கிய ஒரு நாடு. தென் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்ட குணத்தின் வரலாறு இருக்கு. இவங்க அந்த மாதிரியான ஒரு விசப்பரிச்சியை செஞ்சாங்கன்னா இப்ப செய்ய மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்ப அவங்களே மைனாரிட்டி கவர்மெண்ட் அங்க இருக்கிறாங்க. இப்ப அவ்வளவு ஸ்ட்ராங்கா அதை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை அப்படி நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா பீகார்ல இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அங்க வந்து பேச ஆரம்பிப்பார். கண்டிப்பாக நிதிஷ்குமார் பேச ஆரம்பிப்பார். சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த இதை கூட வாபஸ் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இது ஒரு சரியான நேரத்துல முதலமைச்சர் எடுத்துக்கக்கூடிய அந்த முடிவு வந்து தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் கட்சியை தாண்டி இவர் பின்னாடி அணிந்திருந்து இந்த விஷயத்தை நிக்கணுங்கிறது ஒரு கடமை எல்லாரும். விவசாயிகள் போராட்டத்துல எப்படி பின்வாங்கினாங்களோ வீரியமானது போல அதே போல இந்த போராட்டம் வீரியமானா பின்வாங்க வாய்ப்பு நினைக்கிறீங்க? கண்டிப்பா வாங்கித்தான் ஆகணும். அன்னைக்கு அவங்க ஃபுல் மெஜாரிட்டியில இருக்கிறப்பயே மக்கள் போராட்டத்திற்கு முன் மண்டியிடாத எந்த அரசாங்கமே கிடையாது. அவங்க உலக வரலாறு. நீங்க மக்கள் போராட்டத்துக்கு நீங்க எவ்வளவு நாள் தடுக்க முடியும்? 3 விவசாய சட்ட போராட்டம் எத்தனை நாள் நடந்துச்சு? எவ்வளவு அடக்குமுறை பண்ணீங்க? கம்பி வெளியே போட்டு அடைச்சிங்க, கூட்டத்துல காரை வச்சு ஏத்துனீங்க, எத்தனை உயிர் போச்சு. ஆனா கடைசி வரைக்கும் நின்னாங்க, ஜெயிச்சாங்க இல்லையா? சுதந்திரமே அப்படிதான் கிடைச்சது. வெள்ளக்காரன் இல்ல டெக்னாலஜியா, பீரங்கியிலே குண்டுகளே வந்து பாட்டு நம்ம சட்டையை போடாம போய் காந்தியடிகள்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. போற மனித உரிமையான மனிதனுக்கு உண்டான போராட்டம் இருக்கு இல்லையா? அந்த போராட்டத்திற்கு மிகப்பெரிய வலிமை இருக்கு. அதை ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க என்னதான் மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரியாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, மக்கள் போராட்டத்திற்கு முன்னால் நீங்க மண்டிக்கிட்டே ஆகணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய 40% மக்களுடைய பிரதிநிதித்துவ தலைவர்கள் தர நிற்கிறாங்க. 30% வருமானம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. நான் கொடுக்கக்கூடிய மாநிலங்கள் பிரச்சனை வரும். அப்படிங்கும் போது தொழில் ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முடக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது இதை வந்து கண்டிப்பாக மறுபரிசீலனை செய்யக்கூடிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்குது அவங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியாது. பிஜேபிக்கு எதிராக மாநில கட்சிகளை ஒருங்கிணைக்கிற வேலையை வந்து காங்கிரஸ் பண்ணது மாதிரி இப்போ வந்து ஸ்டாலின் அந்த இடத்துக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல இப்ப இந்தியா கூட்டணி ஆரம்பிக்கிறப்பயே அந்த முக்கியமான அந்த இந்தியா கூட்டணியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள கொண்டு வந்ததுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் முக்கிய காரணம். அதான் இந்தியா கூட்டணியிலே அகில இந்தியாவிலே அன்னைக்கு அந்த நாடாளுமன்ற தேர்தலில் முக்கியமான பங்கெடுத்தாரு. இப்ப இந்த விஷயத்த வந்து ஒரு கையில் எடுத்து பண்ணியிருக்கிறது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு புத்திசாலித்தனமான விஷயமா தான் பாக்குறேன். தென்னிந்திய மாநிலங்களின் முதல்வர்களுடைய குரலாக இருக்கிறார். பல மாநிலங்களோட முன்னுதாரணமா தமிழ்நாடு தொடர்ச்சியா திகழ்ந்துட்டு இருக்குது. இப்போ மொழி திணிப்புக்கு எதிராக வந்து பிடிஆர் பேசினது வந்து வைரலானது. இன்ஃபேக்ட் வந்து அங்க இருக்கிற பிடிஆர் பேசினதை வச்சு அங்க நேஷனல் மீடியா ஃபுல்லா டிபேட் போச்சு. இப்ப ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காரு இல்லையா? தொடர்ச்சியா தமிழ்நாடு வந்து முன்னுதாரணமா மாறிக்கிட்டு இருக்கு இல்லையா? முன்னுதாரணமா மாறுறத காட்டிலும் சமீப காலமா வட இந்திய ஊடகங்கள்ல தலைப்புச் செய்தியாகவே தமிழ்நாடு தான் போயிட்டு இருக்கு. இந்த ரூபாய்க்கு சிம்பிள் மாத்தினாங்க இல்லையா? அதுக்கு ஒரு பெரிய விவாதமே ஒரு 3 நாள் வந்து வட இந்திய ஊடகங்கள் பேசினாங்க. முதலமைச்சரை வந்து ரொம்ப கடுமையான பேசக்கூடிய அந்த நெறியாளர்களே பேசக்கூடிய காட்சிகள் நம்ம பார்த்தோம்.
அப்படிங்கும்போது இன்னைக்கா பாத்தீங்கன்னா தொடர்ந்து இன்னைக்கு வட இந்திய ஊடகங்கள் இந்த செய்தியை கேள்வி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பல ஊடகவியலாளர்கள் ராஜ்ஜித் மாதிரியான ஆட்கள்லாம் பாராட்டு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பயும் மிகப்பெரிய ஒரு வேலையை செய்யறாங்க. தன்னுடைய ஒரு மாநிலத்துக்கு ஒரு பிரச்சனைனா ஒன்று சேர்ந்துடுறாங்க. இதை பார்த்து நம்ம வந்து பாராட்டணும். வட இந்திய மாநிலத்தை சேர்ந்தவர்கள்லாம் இதை கத்துக்கணுங்கிற மாதிரி வட இந்திய முக்கிய ஊடகவியலாளர்கள்லாம் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வட இந்திய ஊடகங்கள்ல இன்னைக்கு நைட்டு தலைப்பு செய்தி தான். இன்னைக்கு பெரும்பாலான ஊடகங்கள் நைட்டு இதுதான் டிபேட்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாட்டுக்கு சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறது உண்மையிலேயே ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்கு. இவரை பார்த்துதான் இவருக்கு திறமை இல்ல, இவருக்கு கட்டம் சரியில்லை, இவரால் ஆட்சிக்கே வர முடியாது, இவர் கலைஞர் மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இவர் தான் இன்னைக்கு அகில இந்திய அளவில் கண்ணில் வெள்ள விட்டு ஆடிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு மனிதனை எந்த அளவுக்கு டிஸ்குவாலிஃபைட் பண்ணணும்னு ஊடகங்கள் பண்ணிச்சு, முடிவு பண்ணிச்சு. அதை உடைத்தெரிந்து நீங்க இது பண்ணிட்டு இருக்காருங்கும் போது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஸ்டாலின் இன்னைக்கு முன்னெடுத்தது வந்து கண்டிப்பா பிஜேபிக்கு வந்து தலைவலியா தான் மாறப்போகுது, மாறிடுச்சு ஆல்ரெடி. ஸோ பாஜகவோட எதிர்வினை எப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா சில வாரங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இடி வந்து டாஸ்மாக்ல 1000 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து சீரியஸா எடுத்துட்டு போக வாய்ப்பு நினைக்கிறீங்களா வர காலங்களில்? கண்டிப்பா செய்வாங்கல்ல. அவங்க இவ்வளவு பெரிய நெருக்கடியை கொடுத்துருக்காரு அப்படின்னா அவங்க அவ்வளவு சாதாரண விட்டுற மாட்டாங்க. அதுக்கு உண்டான எல்லா நெருக்கடியும் கொடுப்பாங்க. அதை சமாளிக்க தைரியம் திமுக. இது மாதிரி எத்தனையோ போராட்டங்களை எத்தனையோ எமர்ஜென்சி எல்லாம் பார்த்த காலம். அப்படிங்கும் போது இவங்க செய்யக்கூடிய எல்லா விதமான அழுத்தத்துக்கும் எதிர்வினையாற்றக்கூடிய அளவு சட்ட ரீதியாக நீங்க பாத்தீங்கன்னா ரைடு நடந்துச்சு. நேரம் நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. நீதிமன்றம் சரமாரியா கேள்வி கேட்குது. எது 6 மணிக்கு மேலே போனீங்க, எது நோட்டீஸ் கொடுத்தீங்க, பெண்கள் ஏன் விசாரணை பண்ணீங்க, ஏன் 4 மணி நேரம் தான் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னு அடிக்கடிக்கான அடுத்த அந்த விசாரணை மூவ் ஆகாத அளவுக்கு லாக் போட்டாங்க. அப்ப நீங்க பண்ணக்கூடிய எல்லா வேலையும் முறியடிக்கக்கூடிய சட்ட ரீதியாக செய்யக்கூடிய ஆற்றலும் இருக்கு. அப்படிங்கும் போது அவர் இடைஞ்சல் கொடுத்துமா செய்வாங்க. அதில் மாற்று கருத்தை விடாது. உச்சபட்ச இடைஞ்சலே கொடுப்பாங்க. இன்னும் 6 மாசத்துல தான் சொல்றாங்களே டாஸ்மாக் ஊழல் நடந்திருக்கு. நீங்க சொல்றீங்க 1000 கோடி ரூபாய் ஆட்சி அதிகாரம் உங்கள்கிட்ட கையில இருக்கு, அமைப்புகள் உங்கள்கிட்ட கையில இருக்கு, நீங்க வழக்கு தானே போடணும், ஏன் போராட்டம் பண்றீங்க? அப்புறம் உங்களுடைய நோக்கம் என்ன? இந்த ஆட்சி மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டை நீங்க கொண்டு வந்து திரிக்கணும். இந்த வரக்கூடிய தேர்தலில் திமுக ஊழல் கட்சிங்கிற ஒரு பிராண்டை குத்தணும். என்ன சொல்றாரு? 6 மாசத்துக்கு நாங்க தொடர்ந்து போராட்டம் பண்ண போறோம். எதுக்கு போராட்டம் பண்றீங்க? 6 மாசம் நடவடிக்கை எடுக்கலாம்ல. நடவடிக்கை எடுக்கலாம்ல. அப்ப தெரியுது உங்களுக்கு தெரிஞ்சேதான் பண்றீங்க. விஜயும் சொல்றாரு, விஜய் கட்சியில இருந்து சொல்றாங்க, ஏடிஎம்கேல இருந்து சொல்றாங்க, திமுக பாஜக சமரசமா இருக்காங்க. ஆனா ஸ்டாலின் வந்து இப்படி ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாரு. இது எப்படி சமரசமான ஏன் இவ்வளவு போராட்டம் இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது? அது வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயம். உதாரணத்துக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா செந்தில் பாலாஜியை உள்ள வச்சுட்டு இருக்கப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. போன முறை 39, இந்த மாதிரி 40 வயசாங்க. அப்ப பாஜக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அரசியலுக்காக செய்யறாங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு. சமீபத்துல கூட ஒரு நாடாளுமன்றத்துல ஒரு கேள்வி நேரத்துக்கு பதில் சொல்றாங்க, இது வரைக்கும் நீடி போட்ட வழக்குகள்லயே 10 வருஷத்துல 8 பேருக்கு தான் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. கன்விக்ஷன் ரொம்ப கம்மி. 8 பேர் தான். 140 பேர் மேல் வழக்குல வெறும் 8 பேர் தான். அது எதிர்கட்சி எடுத்தனா ஆளுங்கட்சி எடுத்தனா அவங்களோட பதில டேட்டா இல்ல. ரைடுக்கு அப்புறம் எத்தனை பேர் வந்து அவங்க பிஜேபியில சேர்ந்துட்டாங்க அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நாடாளுமன்றத்தில். அப்படி அவரோட வழக்குகள் போடுறது எதுங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க. நெருக்கடி கொடுப்பாங்க, அதை திமுக முறியடிக்கும். இப்போ திமுக கூட்டணியில இருக்கிற 40 தொகுதிகள், அதனாலதான் வந்து பாஜக சைலண்டா இருக்காங்க. என்னைக்குனாலும் அந்த தொகுதிகள் தேவைப்படலாம் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ பேசுறாங்க. உங்களோட கருத்து இல்ல? அப்படி நேரடியாக போய் அவ்வளவு சரண்டர் ஆக முடியாது இல்லையா? அது செய்ய மாட்டாங்க. திமுக ஒருபோதும் செய்யாது. அதுக்கான வாய்ப்புகள் இல்ல. போராட்டங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. மொழி ரீதியான போராட்டம் சரி, மாநில உரிமை ரீதியான போராட்டங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு அண்டர் டீலிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 2019, 2021, 2024 இந்த தேர்தல் எல்லாம் திமுக தொடர்ச்சியா வெற்றி பெறுது, திமுக கூட்டணி வெற்றி பெறதுக்கு முக்கியமான காரணம் பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறது தான். 2026 தேர்தலையுமே அதான் முன்னெடுத்து கொண்டு போறாங்க திமுக. கண்டிப்பாக இன்னைக்கு ஒன்றிய அரசு தான் ஒட்டுமொத்தமாக இந்தியா தன்னுடைய கண்ட்ரோல கொண்டு வந்துட்டாங்க. சில மாநிலங்களை தான் விட்டு வச்சிருக்காங்க. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா மாநிலங்களை கொஞ்சம் விட்டு வச்சிருக்காங்க. அங்க நார்த் ஈஸ்ட்ல வந்து ஜார்க்கண்ட் விட்டு வச்சிருக்காங்க, காஷ்மீர் விட்டு வச்சிருக்காங்க. சில மாநிலங்களை தான் அவங்க போனா போதும் விட்டு வச்சிருக்காங்க. மெஜாரிட்டில வந்து அதே காலி பண்ணிருப்பாங்க. 400 சீட் வந்துருச்சுன்னா என்ன தமிழ்நாட்டில் ஆட்சியே இருக்காது. ஆட்சியை கழிச்சிருப்பாங்க, கண்டிப்பா கழிச்சிருப்பாங்க. அப்படிங்கும் போது இன்னைக்கு அவர்களுடைய கை வந்து கொஞ்சம் இறங்கி இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விட்டு வச்சிருக்காங்க. போக வரக்கூடிய காலங்கள்ல தென் மாநிலத்தினுடைய பங்களிப்பு அதிகமா இருக்கிறதுக்கு இவங்க போராட்டத்தை வந்து வாபஸ் பண்ணிட்டு ஆகணும். தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பெண்களை அடமாட முடியல அப்படின்னா எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஆண்டி இன்கம் இருக்கு, ஊழல் மலிந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை தாண்டி வந்து திமுக 2வது முறை தொடர்ச்சியா வெற்றி பெற வாய்ப்பு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. அதாவது போன 4 வருஷத்துல அதிமுக ஆட்சியும் இந்த 4 வருஷத்துல இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியும் திமுக ஆட்சியும் நம்ம கம்பேர் பண்ணணும். அந்த 4 வருஷம் அதிமுக ஆட்சியே கிடையாது, அது பிஜேபியோட ஆட்சி தான். இவர்கள் பினாமியாக அங்க முதலமைச்சராக, பினாமியாக அமைச்சராக இருந்தாங்க. ஆட்சியை நடந்ததுக்கும் பாஜக தான். அப்ப நாட்டில் என்ன நடந்துச்சு? எத்தனையோ விஷயங்களை பொள்ளாச்சி சம்பவத்தை பார்த்தோம், பிலிக்ஸ் ஜெரால்டுடைய சம்பவங்களை பார்த்தோம். மாநில உரிமைகள் முக்கியமா எத்தனை உரிமைகள் நம்ம இன்னைக்கு பறி போயிருக்கு, அதுக்கு பூராமே அதிமுக ஆட்சி தான். அப்புறம் இன்னொரு ஆப்ஷனும் இங்க கிடையாது. திமுக விட்டுனா இன்னொரு ஆப்ஷனும் இங்க கிடையாது. வலுவான ஒரு அகில இந்திய அளவிலான கூட்டணியும் ஒண்ணு இருக்கு.
அப்ப பிரச்சனைகள் எந்த அரசுமே 100% பெர்ஃபெக்டா பண்ண முடியுமா? முடியாது. சில பிரச்சனைகள் இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் சீரியஸாக கவனம் எடுத்து அதை வந்து செய்யணும். மற்றபடி ஆணையக மனுஷங்கிறது ஒரு பெருசா எடுபடாது தமிழ்நாட்டில். அதனால வரக்கூடிய தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை திமுக பெறும். தொடர்ச்சியா ஜெகபூர் இல்லையா திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா வீடியோ போட்டு என்ன வந்து கொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லியும் வந்து காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்கல. அவருடைய மகன் இன்னைக்கு வீடியோ வெளியிட்டிருக்காரு திருநெல்வேலியில இருந்து. எனக்கும் என்னையும் டார்கெட் பண்றாங்க, வந்து என்ன நோட்டம் பண்றாங்க, என்னையும் அப்பா மாதிரி கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் சொல்றாரு இல்லையா? சோ இதெல்லாம் வந்து கண்டு காணாம இருக்குதா? வந்து காவல்துறை வந்து சிஎம் கண்ட்ரோல்ல தான் இருக்குது அப்படிங்கிற கேள்வியும் தொடர்ச்சி வச்சுட்டு இருக்காங்க. இல்ல, கடந்த 10 ஆண்டுகள்ல காவல்துறையில சில சொல்லணும்னா வேறு சித்தாந்தத்துள்ள நபர்கள் உள்ள இறக்கிட்டாங்க. குறிப்பாக 2016 ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கு பிறகு முழுவதுமாக பாஜக கண்ட்ரோல்ல தான் தமிழ்நாடே இருந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். அந்த காலகட்டங்கள்ல நிறைய அவர்கள் சித்தாந்தத்துக்கு தகுந்த ஆட்களை அந்த மாதிரியான எல்லா துறைகளையும் இறக்கிருக்காங்க, காவல்துறையிலும் இறக்கியிருக்காங்க. அவர்கள் இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்காக தொடர்ந்து சில வேலைகளை செஞ்சுட்டே இருக்காங்க. அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலை மீறி போயிட்டு இருக்கு. அரசாங்கம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இது கடந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது, தொடர்ச்சியா நடக்குது. குறிப்பிட்டு சிறுபான்மை சமூகத்தை தாக்கி நடக்குதுன்னா அப்ப சிறுபான்மை சமுதாயத்தினுடைய வாக்குகள் திமுக போகுது, அந்த வாக்குகளை சிதறடிக்கணும், அந்த மக்கள் மத்தியில் ஒரு சின்ன ஒரு சலசலப்பை ஏற்படுத்தணும்னு கார்னர் பண்ணி பண்ற மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்கு. அதே மாதிரி தலித் சமூகத்தினுடைய வாக்குகளை குறிப்பிட்ட அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து வாக்களிக்கிறாங்க திமுக. அந்த வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலை அங்கேயும் சில வேலைகள் நடக்குது. அந்த தலைவர்கள் கொல்லப்படுறாங்க, தலித் தலைவர்கள் இஸ்லாமிய நபர்கள் கொல்லப்படுறாங்க, தலித் தலைவர்கள் தாக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பார்க்கறப்ப இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய சூழ்நிலை. திட்டமிட்டே அரசாதி அதிகாரிகள் செய்யறாங்களோ, காவல்துறையில் இருக்கக்கூடிய சில கருப்பாளர்கள் செய்யறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அரசாங்கம் இதை ரொம்ப 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 கவனம் எடுத்து செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. இது தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு. இது ஒன்றும் எதர்ச்சியா ஒன்று நடந்தா தொடர்ச்சியா நடக்கிறதுனால அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு, செய்வாங்கன்னு நம்பும். பேசும்போது சொன்னீங்க ஸ்டாலின் அவர்களுக்கு திமுக கூட்டணி எதிராக ஆப்போசிட்ல ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா? ஒருவேளை அதிமுகவோட விஜய் அவர்கள் சேர்ந்தா கூட ஸ்ட்ராங்கா இல்ல வாய்ப்பு இல்லை. அதிமுகவோட விஜய் சேர்ந்தா கொஞ்சம் வலுவா தான் இருக்கும், கொஞ்சம் கடுமையா தான் இருக்கும், அதை மாற்று கருத்துக்கு. ஏன்னா அதிமுக ஒரு வலுவான ஒரு கட்சி இருக்கு, பட் புதுசாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் கூட்டம் விஜய் பக்கத்துல இருக்கு. ரெண்டும் சேர்றப்ப ஒரு வலுவான ஒரு போட்டியை கொடுப்பாங்க, அது மாற்று கருத்து கிடையாது. ஆனா வெற்றி பெற முடியுமாங்கிறது, ஆட்சி அமைக்க முடியுமாங்கிறது சந்தேகம் தான். ரொம்ப நன்றி. சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோடு நன்றி.